சுவர்க்கத்தின் அமைதியான வாழ்க்கையை இழந்த பிறகு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அளவற்ற துயரத்தில் மூழ்கியதாக சில வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகின்றன. அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற வேண்டும் என்ற ஏக்கத்தில் அவர்கள் நீண்ட காலம் கண்ணீர் சிந்தியதாக கூறப்படுகிறது. அந்த பிரிவு, அந்த வருத்தம், அந்த தஃபா மனித வரலாற்றின் முதல் பெரிய பாடமாக மாறியது. பூமிக்கு வந்தபோது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் உயரமான தோற்றத்தில் இருந்ததாகவும் காலப்போக்கில் அவர்களின் உயரம் குறைந்ததாகவும் சில வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. தனிமையின் வேதனையில் அல்லாஹ்வை நோக்கி தொடர்ந்து முறையிட்ட அவர்களுக்கு அல்லாஹ் தனது கருணையால் வழிகாட்டுதலை வழங்கினான். அல்லாஹ்வின் கட்டளையின்படி ஒரு வானவர் வழிகாட்ட ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனித இடத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்கினார்கள். அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் மிகப்பெரிய தூரத்தை கடந்ததாகவும் அவர்கள் சென்ற பாதைகள் பசுமையால் நிரம்பியதாகவும் வரலாற்று நூல்கள் விவரிக்கின்றன. காலம் கடந்த பிறகு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்லாம் அவர்களும் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்லாம் அவர்களும் மீண்டும் சந்தித்த இடமாக அரஃபாத் குறிப்பிடப்படுகிறது. நீண்ட பிரிவிற்குப் பிறகு கணவன் மனைவி மீண்டும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்ட அந்த சந்திப்பு மனித வரலாற்றில் மறக்க முடியாத தருணமாக அமைந்தது. இன்றும் ஹஜ்ஜின் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாக அரஃபாதில் நிற்பது கருதப்படுகிறது. அங்கே மனமுருகி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற நம்பிக்கை முஸ்லிம்களின் இதயங்களில் ஆழமாக பதிந்துள்ளது. இந்த வரலாறு நமக்குச் சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? மனிதன் தவறு செய்யலாம், ஆனால் அல்லாஹ்வின் கருணை கதவு ஒருபோதும் மூடப்படுவதில்லை. உண்மையான மனதுடன் அவனை நோக்கித் திரும்பினால் அல்லாஹ் மன்னிக்கத் தயாராக இருக்கிறான். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் உண்மையான தவ்பாவையும் அவனது மன்னிப்பையும் அருள்வானாக. ஆமீன். இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் உள்ளன. அவற்றை அடுத்த வீடியோவில் காணலாம். இன்ஷா அல்லாஹ். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் யூடியூப் கம்யூனிட்டி பதிவில் உள்ள கேள்விகளுக்கு உங்கள் பதில்களை பகிருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.